பெட்டிகளாக கலன்று கிடந்த ரயிலின் பெட்டிகள். கைகளை அசைத்தபடி உதவி கேட்டு அழைத்த பயணிகள். அவசரமாக தூக்கிச் செல்லப்பட்டு உடனடியாக நடந்த முதலுதவி சிகிச்சை. கடைசியாக ரயில்வே துறை அதிகாரிகள் கொடுத்த ட்விஸ்ட். ரயில் விபத்து ஏற்பட்டா உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில இன்று நடந்திருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக விளங்கும் ரயில்வே துறையில சமீப காலமாக ஏற்படும் விபத்துகளை முன்னிட்டு அவசர நிலை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில இந்த நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்செட் யார்ட்ல நடந்திருக்கு. நிகழ்ச்சியில ஏசி மற்றும் பொது ரயில் பெட்டிகளை கவிழ்த்தும் ஒரு பெட்டியின் மீது மற்றொரு பெட்டியை ஏற்றியும் விபத்து சூழல் உருவாக்கப்பட்டிருக்குது. பின்னர் ரயில்வே கட்டுப்பாட்டு அறையில இருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டதுமே கிரேன் வாகனம், அவசர மருத்துவ பொருட்கள், மீட்பு தளவாடங்கள் உள்ளிட்டவைகள் சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரயில்வே துறையினர், பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு, மருத்துவம், காவல் மற்றும் தொழில்நுட்ப துறையினர் என 300க்கும் மேற்பட்டோர் இதுல பங்கேற்றிருக்காங்க. விபத்தில் சிக்கியோர் மீட்பு, முதலுதவி, ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்புதல் உள்ளிட்ட செயல்முறைகள் தத்ரூபமா செய்து காட்டப்பட்டிருக்கு. ஒத்திகை நிகழ்ச்சியில 4 பேர் உயிரிழந்தது போலவும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது போலவும் சித்தரிக்கப்பட்டிருக்குது. ரயில் பெட்டிக்குள்ள சிக்கியவர்களை பெட்டியில் துளையிட்டு கயிறு மூலமாக மீட்பது போன்ற காட்சிகளும் நடத்தப்பட்டிருக்குது. இந்த ஒத்திகை நிகழ்வு ரயில் விபத்து நேரங்களில் மீட்பு நடவடிக்கைகளின் திறன், ஒருங்கிணைப்பு மற்றும் அவசர சேவை செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதா ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.